ஏமாமா ஆ, மிச்ச காசு ஏதாவது இருக்கா? ஒரு 25 ரூபா மிச்சம் இருக்கு. எதுக்கு? இல்ல டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து தீர்ந்து போச்சு, அதான். அதுக்குள்ளயா? என்ன மாமா அதுக்குள்ளேயான்னு கேக்குறீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து முழுசாவா வாங்கணும்? பாதி பாதி தானே வாங்கணும். அதுக்குள்ள தானோ 25 ரூபா தான் இருக்கு. பத்தாதே. பத்தாதுதான். சரி, மருந்து சீட்டெல்லாம் எடுத்து வை. நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன். சரி. என்ன மாமா ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? ஏதாவது கோட்டை கட்டலான்னு யோசனையா? தானோ இந்த வீட்டை வித்துட்டா என்ன? என்னது? என்ன உளறீங்க? அதராத. நான் வேற வேலை இல்லாம சும்மா இருக்கேனா? ஒவ்வொரு நாள் பொழுதையும் இழுத்து பிடிச்சி ஓட்ட வேண்டியிருக்கு. அதான் இந்த வீட்டை வித்துட்டு நல்லதா ஒரு தொழில் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாமி போதும் சாமி, பட்டதெல்லாம் போதும். நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான். நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு இதையாவது விட்டு வைக்க வேண்டாமா? அந்த புள்ள இந்த வீட்டுல தவழ வேண்டாமா? இது பாருங்க, அவசரப்பட்டு சோடா ஃபேக்டரி வித்த மாதிரி இந்த வீட்டை வித்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு மட்டும் இந்த வீட்டை விற்கணும்னு ஆசையா என்ன? எங்க அப்பா அம்மா விட்டு போன சொத்துல இந்த வீடு மட்டும்தான் மிச்சம். ஆனா பத்தியா, நம்ம பொழப்பு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சா இன்னைக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னு பயமா இருக்கு. இருக்கட்டுங்க, ஆனா எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்ல மட்டும் கை வைக்க வேண்டாம். இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு இந்த சொந்த தொழில் பண்றதெல்லாம் விட்டுருங்க. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போங்க. சம்பளம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. வேலைக்கு தான் போனனே அந்த மில்லு முதலாளி தேவராஜன் சரியான கிறகம் பிடிச்சவனால இருந்து வாச்சான். இத பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இத பாருங்க, நாம இருக்கிற நிலைமையில எப்பேற்பட்டவனா இருந்தா கூட நாம தாங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீங்க ஒரு சின்ன வேலைக்கு போனாலும் பரவாயில்ல மாமா. ஒரு நாளைக்கு 20-30 கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. நம்ம வயிற்றுப்பாடு தீந்தா போதும். அதை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அவன் பொண்டாட்டிக்கு புடவை நகை என்னென்னமோ எடுத்து கொடுக்குறான். ஆனா நான் உனக்கு என்ன மாமா நீங்க? உங்க மனசு எனக்கு தெரியாதா? கையில காசு இருந்தா அள்ளி வீச மாட்டீங்க. இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மத்தவங்க மாதிரி யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம கௌரவமா வாழணும். அதான் எனக்கு வேணும். ஹலோ, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். மாணிக்க இருக்கிறாரா? மாமா நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அங்க அம்மா, சரோ, தம்பி, தங்கச்சி எல்லாம் சௌக்கியம் தானா? எல்லாம் நல்லா இருக்கும் மாமா. சொல்லுங்க, அப்புறம் என்ன விஷயம்? நல்ல விஷயமா தான் போன் பண்றேன். நம்ம நிர்மலா பொண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு வரன் வந்திருக்குது. ரொம்ப தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான். பையன் நல்லா படிச்சிருக்கிறான், மெட்ராஸ்ல தான் வேலை பாக்குறான். சரி மாமா, நல்ல இடம்னா உடனே முடிச்சிட வேண்டியதானே? ரொம்ப நல்ல இடம் தான், அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். மாமா, நிர்மலா கல்யாணம் நடந்தா சும்மா இறங்கின மாதிரி தானே இருக்கும். நீங்களே கூட்டிட்டு வாங்க, பேசி முடிச்சிடுவோம். நீங்க தவறா நினைக்காதீங்க, நான் வரல, அவங்கள அனுப்பி வைக்கிறேன். மாப்பிள்ள, நான் அவங்கள அனுப்பினதா கூட நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நான் அதை மனசுலயே வச்சுக்கல, நான் மறந்துட்டேன். சரி மாப்பிள்ள, நான் அவங்கள சீக்கிரமே அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, பேசி பாருங்க, பிடிச்சதுன்னா மேற்கொண்டு பேசலாம். சரிதானா? வச்சுட்டுமா? சரி. வாடா மாணிக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணி துவைச்சிட்டு இருக்கேன். என்னடா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? காஃபி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நிர்மலா எங்க? ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அவ குளிச்சிட்டு இருக்கா. என்னடா விஷயம்? நிர்மலாக்கு ஒரு இடம் வந்திருக்குமா? அப்படியா? ஆமாமா, நான் விசாரிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல இடம். நிஜமாவா சொல்ற? ஆமாமா. என்னம்மா நிஜமா சொல்றியான்னு கேக்குறீங்க?
இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. இப்ப நிர்மலாக்கு கல்யாணம் பண்ற நிலைமையில நாம இருக்கோம். ஏமா அப்படி சொல்றீங்க? இல்லடா, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு செலவு இருக்கு? அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கா? நீயே இப்பதான் கைய ஊனி கரண அடிச்சு ஒரு கடை வச்சிருக்க. அதுக்குள்ள ஒரு கல்யாணம்னா அது உன்னால சமாளிக்க முடியுமா? சமாளிச்சுதானே ஆகணும். நல்லா யோசிச்சு பாரு மாணிக்கம். செல்வம் இப்பதான் உன்கிட்ட வந்து உக்காந்து தொழில் பழைக்கிறான். சம்பாதிக்கிறவன் நீ ஒருத்தன்தான். உடனே கல்யாணம் வச்சா நீ எப்படிப்பா சமாளிப்ப? இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கலையா? அந்த மாதிரி தான். நம்ம என்ன பணக்காரங்களா கையில பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்கு? அப்படி இப்படி புரட்டி தானே பண்ணணும். புரியாம பேசாதப்பா மாணிக்கம். நீ ஆம்பளை புள்ள, உன் கல்யாணம் வேற. நிர்மலா பொட்ட புள்ள, சீர்சனத்தியெல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். கல்யாண செலவு வேற இருக்கு. நிர்மலா கல்யாணத்துக்காக நீ ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு தான்ப்பா நான் யோசிக்கிறேன். முதல்ல பணத்தை சேர்த்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணலாம். ஆமா, என்னைக்கு நிர்மலா கல்யாணம் பண்ணாலும் இந்த செலவெல்லாம் பண்ணி தானே ஆகணும். மொத்தமா பணத்தை சேர்த்து வச்சு பண்ணணும்னா அப்புறம் நிர்மலாவுக்கு வயசாயிடும். நல்ல சம்பந்தம் வரும்போது கடனை வாங்கி சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். கடனை அப்புறம் நான் எப்படியாவது அடிச்சுக்கிறேன். நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் மாணிக்கம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அது சரி, திடீர்னு சம்பந்தம் வந்திருக்குங்கிறியே, யார் மூலமா வந்துச்சு? தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா வந்துச்சுமா. தெரிஞ்சவர்னா நமக்கு சொந்தக்காரங்களா? இல்லம்மா, ஒரு புரோக்கர் மூலமா வந்துச்சு. என்ன நிர்மலா, உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அமைதியா இருக்க, பேச வேண்டியதானே? அதான் தெரியுதே. விட்டா 2 பேர் நாளைக்கு தேதியை குறிச்சிருவீங்க போல இருக்கு. நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. என்ன நிர்மலா, உன்னை கேட்காமையா? சொல்லு, மேற்கொண்டு பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன இது ஒரே வார்த்தையில வேண்டான்ட்ட? ஏன்? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். எனக்கு இஷ்டமே இல்ல. என்ன நிர்மலா, எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாத. அப்புறம் லேட் பண்ணி என்னத்தை சாதிக்க போற சொல்லு. முதல்ல என்னோட படிப்பு முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். என்னம்மா இது? அவ கடக்காடா, அவ படிப்பு முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. எப்படியும் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு 6 மாசம் ஆகாதா? இத பாரு நிர்மலா, உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீ சும்மா இரு. என்னம்மா இது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருன்னு சொல்றேன்ல. முதல்ல அவங்க வரணும், பார்க்கணும், பேசணும், 2 வீட்டுக்கும் பிடிக்கணும், பேச்சுவார்த்தை ஒத்து வரணும். இன்னும் எவ்வளவு கிடக்கு? என்னமோ இப்பவே நடக்க போற மாதிரி பேசிட்டு இருக்க. மாணிக்கம், நீ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுப்பா. சரிம்மா. மாணிக்கம், அப்புறம் ஒரு விஷயம். இந்த கல்யாண விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். உன் மாமனார் கிட்ட சொல்லிடாத. என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா? பொண்ணு பார்க்க நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு. இங்க இடம் பத்தாது. பேசாம நான் இருக்கேன் காம்பவுண்ட் வீடு, அங்க பொண்ணு பார்க்கறத வச்சுக்கலாமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அங்கேயே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே. அவ என்னத்த சொல்ல போறா? இல்லப்பா, என்ன இருந்தாலும் அது அவ வீடு. அவ ஒரு வார்த்தை அத்தை எங்க வீட்லயே வச்சுக்கலான்னு என்கிட்ட சொல்லிட்டானா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதானம்மா. அவளே உங்ககிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரியே சொல்லுவா. போதுமா? சரி, நிர்மலா தான் உண்மை இருக்கா. நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். வரமா? சரி வர நிர்மலா. நிர்மலா, இந்த துணியெல்லாம் அலசி கொண்டு போய் காய போடு. நான் வெளியே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்கடி போற? ஏன் கேக்குற? ஏண்டி பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க வெளில போறேன்னா எங்க போறேன்னு தான் கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஃபோன் பண்ண போறேன். பெர்மிஷன் தரீங்களா? நான் ஃபோன் பண்ண போலாமா? என்னடி என்ன கிண்டலா பண்ற? இந்த பார், போனோமா பேசணுமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு போன்ல கதையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? புரியுது புரியுது. சிதம்பரம் ஐயா. யாரு? சிதம்பரம் ஐயா. யாரு? அடடே, வணக்கம். வாவாலா. வாங்க வாங்க வாங்க. நினைச்சேன் நீங்க வருவீங்க நினைச்சேன். வாங்க, எல்லாம் கேள்விப்பட்டேன். உட்காருங்க உட்காருங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். இந்த சொத்து இனிமே நமக்கு இல்ல, என் கையை விட்டே போயாச்சுங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். எமவாயில போன உயிரை மீட்டு கொடுத்த மாதிரி என் சொத்தை எனக்கு மீட்டு கொடுத்துட்டீங்க. எல்லாத்துங்க பெரிய வார்த்தையெல்லாம். உங்க சொத்து உங்களுக்கு கிடைச்சிருது, சந்தோஷம். விடுங்க. ஆமா, மேற்கொண்டு என்ன செய்தாங்க? கூடிய சீக்கிரத்துல காலி பண்ணி கொடுத்துறதா ஸ்டேஷன்ல வச்சு எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க தான் ரெக்கார்டெல்லாம் பக்காவா தயார் பண்ணிட்டீங்களே. பழைய வரி கட்டின ரசீது, பட்டா சிட்டான்னு எல்லாத்தையும் தோண்டி எடுத்திருக்கீங்களே.
என்னங்க எனக்கு தெரிஞ்சதை செய்தேன் அவ்வளவுதான். ஏதோ சச்சரவுலாம் உங்களுக்கு சொத்து வந்துருச்சுல்ல, அது போதுங்க. அந்த சொத்து என் கைக்கு வந்ததுமே உடனே கிரையம் பண்ணி கொடுக்கறதா இருக்கேன். ஒரு பார்ட்டி நல்ல விலைக்கு கேக்குறாங்க. நல்ல வேலை கிடைக்கிறத பத்தி சந்தோஷம். இப்பதான் நிலம் கைக்கு வந்திருக்குது, அதுக்குள்ளவா விற்க போறீங்க? அந்த இடத்த கட்டி மேய்க்கிறதுக்கு நமக்கு தோதுப்படாது. அதுவும் இல்லாம அந்த இடம் வேற ரொம்ப தூரமா இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் மத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் உடனே விற்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சரி, உங்க தோதுபடி செய்யுங்க. இந்த கரையத்தையும் நீங்க தான் இருந்து முடிச்சு கொடுக்கணும். அவசியம் செய்து தரேன். இதை வெறும் வார்த்தையா சொல்லிடுங்க சிதம்பரம் ஐயா. இந்த சொத்து வித்து கிடைக்க போற பணம் உங்களால் தான் எனக்கு வந்தது. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இதுக்காக நிறைய அலைஞ்சிருப்பீங்க, சிரமப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நிறைய செலவாயிருக்கும். அதுக்காக இதை வச்சுக்கோங்க. வேணாங்க, அதெல்லாம் வேணாங்க, பரவாயில்ல. நிலத்தை விற்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கிரையம் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் கமிஷனா கொடுங்க. அது நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே நான் தருவேன். இது நீங்க அலைஞ்சதுக்காகவும் பழசெல்லாம் தோன்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணீங்கல்ல, அதுக்காக இதை வச்சுக்கோங்க. வேணாங்க, இதுக்கெல்லாம் என்னத்துக்கு? என் மனசை திறந்து ஒரு உண்மையை சொல்லட்டா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கிரைம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். வேலை முடிஞ்சது கமிஷன் கூட கொடுக்காம நாமத்தை சாத்திருக்கிறாங்க. ஐயோ, தயவு செஞ்சு என்ன அந்த லிஸ்ட்ல சேர்த்து என் விஷயத்துல முழு பணத்தையும் உங்ககிட்டயே கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மீதியை என்கிட்ட கொடுங்க, சரியா? கோபாலையா, நீங்க கொடுக்க போற பணம் பெருசு இல்ல, இப்ப சொன்னீங்களே அந்த மனசு தான் பெருசு. வா போஸ், என் மருமகன் போஸ். வணக்கம். இத்தனை நேரம் என்ன பாராட்டினீங்கல்ல, ஆமா. அத்தனை பாராட்டி இவனை தான் போய் சேரணும். பாவம் பையன் டவுனுக்கு போய் தாலுகா ஆபீஸ், ரெஜிஸ்டார் ஆபீஸ்னு அலைஞ்சு சொத்து விவரம் எல்லாம் சேகரிச்சு போலீஸுக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப இந்த பணம் சொன்னேனே வேணாம்னு. அப்போ நான் புறப்பட்டுங்களா? நல்லது. வாங்க. சரி, வரேன் தம்பி. போயிடுவாங்க. மாமா, என்ன என்ன நீங்க வாட்டுக்கு என்ன இப்படி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிவிட்டேன்? நீங்க தான் இவன் வேணா பாரு இப்படி இப்படி பண்ணுன்னு சொன்னீங்க, அதை தான் நான் பண்ணேன். நாளைக்கு அவருக்கு ஒரு வேலை ஆகணும்னு வச்சுங்க, நேரா என்ன தேடி வீட்டுக்கு வந்துருவாரு. அம்புடு தான் பெப்ப பெப்பேன்னு பேய் மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்பாடா, இவ்வளவு நாள் கழிச்சு உன் முகத்துல சிரிப்பு பாக்குறதே எனக்கு நிம்மதியா இருக்குதுடா. போசு, பேசாம ஒண்ணு செய்யறியா? எனக்கு ஒத்தாசையா என் தொழிலுக்கு வா, நான் உனக்கு கத்து தர தொழிலு. மாமா, நீங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு புறக்கடை பார்த்து ரொம்ப அழுது போயிட்டிய, உடம்பு வேற சரியில்லாம போச்சு. நீங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு நேரா கடைக்கு வந்துருங்க. நான் அந்த வெளி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கடையை பாத்துங்க. என்னப்பா சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் ஹோட்டல் நடத்தையில எனக்கு ஒத்தாசையா இருங்கன்னு உங்களை சொன்னேன். அதை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நான் இப்ப உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன். அட்வான்ஸ் கொடுங்க. அதுக்குள்ளவா? என்ன இப்படி சொல்லிவிட்டியா? என் பொண்டாடி ஒரு மாசமா இருக்கு, செலவெல்லாம் இருக்கு. கொடுங்க கொடுங்க, காசு கொடுங்க. அப்படிங்களா? ஆமா. உங்க பொண்டாட்டிங்களா? ஆமா. எனக்கு தெரியுமுங்களா? நான் பாத்துருக்கணுங்களா? எங்கிட்ட அட்வான்ஸ் கேக்குறேன், போடா அந்த பக்கம். என்ன மீனா, நர்மதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? சொந்தத்திலயா? சொந்தத்துலலாம் ஒண்ணும் இல்லக்கா. மாப்பிள்ளை பார்க்கணும்னா ஒண்ணு அம்மா பார்க்கணும், இல்ல அப்பா பார்க்கணும். அம்மா வீட்டை விட்டே வெளியில வர்றதில்ல, அப்பா வீட்டுக்கே வர்றதில்ல, அப்புறம் எங்க இருந்து பாக்குறது? சரிக்கா, அப்புறம் நான் வரேன். என்ன சரோ, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீயும் சாமி படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்க. இல்லங்க, தூசியா இருந்தது, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். ஆமா, எந்த மாதிரி சந்தோஷமான விஷயம்? எல்லாம் கல்யாண விஷயம்தான். கல்யாணமா? யாருக்கு? என்ன சரோ, யாருக்குன்னு கேட்ட? நீயே சொல்ல பாப்போம். நம்ம வீட்ல அடுத்தது நிர்மலா தான். நிர்மலாவுக்கா? நிர்மலாவுக்கு தான் கல்யாணம். உங்க அப்பா மூலியமா தான் சம்மந்தம் வந்தது. ஏங்க, நிஜமா நிர்மலாக்கு தானே கல்யாணம்? பின்ன நான் ஒன்றும் இன்னொரு கல்யாணம் பண்றதா இல்ல. என்ன சரோ, இதுல என்ன உனக்கு யோசனை? இல்ல, ஒண்ணும் இல்ல. நிர்மலாக்கு இத பத்தி தெரியுமா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு கூட சொல்லிட்டேன். அவ ஒத்துக்கிட்டாளா? முதல்ல வேண்டான்னா, பரீட்சை படிப்பு அப்படி இப்படின்னு மழுப்ப பார்த்தா. ஆனா எனக்கு என்னமோ இதை இப்போ பண்ணிடுறது நல்லதுன்னு தோணுது. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லையா? ஏங்க, கல்யாணம் பண்ணிக்க போறவ நிர்மலா. அவ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. ஏன் படிக்கிற பொண்ணை உடனே கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ பிரியப்பட்டா படிக்கட்டுமே. சரோ,
நம்ம பேச ஆரம்பிச்சு கல்யாணம் வரத்துக்கும் அவள் படிப்பு முடியறதுக்கும் சரியாக தான் இருக்கும். அவள் என்னமோ சொல்லணுமே சொல்கிறா. கொஞ்ச நாள் போட்டோம்னு நினைக்கிறா போல இருக்கு. சரி, அவளோட விருப்பப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? சரோ, எந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பேச்சு வந்த உடனே இப்போ என்ன அவசரம் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவா. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்னமோ ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிக்கிற நிலமையில இருக்கும். இப்போவே இந்த கல்யாணத்தை முடிச்சா ஒரு பெரிய கடமை தீர்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவள் அப்படி தான் சொல்லுவா. அப்புறம் ஒத்துப்பா. என்ன சொல்ற, ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இப்போ உனக்கு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்லியிருப்ப? இப்போ என்ன அவசரம் தானே சொல்லியிருப்ப. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அந்த மாதிரி தான். சரிங்க, உங்க இஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னங்க? இந்த வரன் உங்கள் அப்பா மூலமாக தானே வந்தது. உங்கள் அப்பா ஃபோனில் என்கிட்ட சொன்னார், இது அவர் மூலமாக வந்ததுன்னு அம்மா கிட்ட காமிச்சிக்க வேண்டான்னு. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லலை. நீயும் இதை பற்றி அம்மா கிட்ட எதுவும் காமிச்சிக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம். பொண்ணு பார்க்கறத அந்த வீட்டில் வச்சுக்க வேண்டாம், இடைஞ்சலா இருக்கும். இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கே தான் வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. அம்மா மருமக வீட்டில் எப்படி பொண்ணு பார்க்கறதுன்னு நினைக்கிறாங்க. நீ ஏதாவது தப்பா நினைச்சிட போறேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போய் வாங்கன்னு ஒரு வாரத்தை கூப்பிட்டா வந்துருவாங்க.